ஒரு தடவை மனசு சொந்தமாயிட்டா நான் உங்களுக்கு நிரந்தரமா சொந்தமாயிடுவேன். அப்படியா? அப்படின்னா எனக்கு நீ இப்ப சொந்தம் கிடையாதா? நான் எப்போ உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா நல்லா பேச கத்துக்கிட்டாரு. வர வர என்னை விட அதிகமா பேசுறாரு. சரி, இப்ப கிளம்புங்க. பகவானே கிருஷ்ணா, நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா இத அஸ்வின் தம்பி கையில கட்டணும். இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு தான் எங்க சின்னாவை பத்தி நல்லா தெரியுமே. அவன் இந்த மாதிரி சடங்கு எல்லாம் நம்பவே மாட்டான். என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுமா. பரவாயில்ல, இதையெல்லாம் கண்டுக்க முடியுமா? எல்லாம் அந்த கடவுள் விருப்பப்படியே நடக்கட்டும். இனி நம்ம கிளம்புறது நல்லது. சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே காய்ஸ், நோ ப்ராப்ளம். நாளைக்கு நான் உங்க எல்லாரையும் தீர்த்தத்துல வந்து சந்திக்கிறேன். ஓகே தம்பி, அது தீர்த்தம் இல்ல, முகூர்த்தம். ஓகே சாரி, அதுதான் முகூர்த்தத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. ஓகே நல்லா இருமா ஸ்ருதி. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். இந்த சாமி கயிறை அஸ்வின் தம்பி கையில கட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு தான் தெரியும்ல. ஆனா அவர் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாரோன்னு தெரியல. இத கட்டிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? அத்தை, அஸ்வினுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும்ல. உங்க மேல எல்லாம் அவருக்கு நிறைய மரியாதை இருக்கு. இது ஒண்ணு போதாதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இல்லாதப்ப நாம மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீயும் சரியாத்தான் சொல்ற. இப்பதான் எனக்கு உண்மையே புரியுது. நானும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சசி? அவரும் ஒரு மாதிரி தான். அவரை பத்தி பாராட்டி பேசுறது நம்ம வீட்டு மகாராணி அம்மா. என்ன முதல் தடவையா நீ உன் புருஷனை காப்பாத்துற? அன்னைக்கு அம்மா கிட்ட வாங்கின அரை ஞாபகம் இருக்கா? இப்ப திரும்பவும் அவரை வந்து காப்பாத்த பாக்குற? நல்லா யோசிச்சுக்க ஸ்ருதி. உனக்கு அவர் மேல நிறைய பாசம் இருக்குல்ல? என்னோட போனை வச்சிட்டேன். அடடே, தேங்க்யூ. பாய். டேக் கேர். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. இங்க பாத்தியா யார் வராங்கன்னு? இந்த மகாராணியம்மா அப்ப போனவங்க இப்பதான் வராங்க. அம்மா, ஏன் நீங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த மருந்து பக்கத்து கடையில கிடைக்கல, அதான் ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன கரிமா, இன்னைக்கு நீ இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த அஸ்வினோட பாட்டி வேற திரும்ப திரும்ப ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க.
நீ வரலைனாலும் நாங்க எப்படியோ சடங்கு அண்ணி. எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? இன்னைக்கு எதுவும் பிரச்சனை வரல? ஐயோ கரிமா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தெரியுமா? நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற இருக்குல்ல, அதுக்காக நாம சரிங்க அண்ணி, நான் முதல்ல போய் அவருக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன். சரியா? ஏய் கரிமா, அந்த மாத்திரை எங்க? மாத்திரையா? மாத்திரையா நான் இங்கதான் எங்கேயோ வச்சிருந்தேன். அம்மா, மருந்து உங்க கையில தானமா இருக்கு. இந்த மருந்து வாங்க தானே நீங்க வெளியே போனீங்க. இது வாங்க தானே நான் வெளியிலே போனேன். மருந்து பக்கத்துல கிடைக்காதனால கொஞ்சம் தூரமா போய் வாங்கிட்டு வந்தேன். நான் அப்பத்துல இருந்து இதானே சொல்றேன். நான் போய் அவருக்கு மாத்திரை கொடுத்துட்டு வரேன். இதை தானே அப்பத்துல இருந்து சொல்றேன். தூங்கிட்டு இருந்திருப்பா. ஏதாவது ஒரு டிஃபரெண்டான போஸ்ட்ல தூங்கிட்டு இருப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சல்மான். உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்ப நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். இப்போது நீங்க கொஞ்சம் சிரிக்கலாம்ல அஸ்வின். இப்போ நீங்க இப்படியே இருந்தா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களுக்கு முழுமையா சொந்தமாக போறேன். என்னங்க கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல? சரியான கவர்னராவே இருக்கீங்க. என்ன மனோரமா, இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? டச்சப் எல்லாம் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் லத்தம்மா. வாங்க 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 வாங்க. ஹலோ, ஹாய், பை பை. வணக்கங்க. அது என்னன்னா, என் தம்பி சசிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான். மதுமதி, நீங்க மட்டும் உள்ள வாங்க. வாங்க. பகவானே கிருஷ்ணா, இந்த கரிமா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் இப்படி பண்றா? வாங்க வாங்க, ப்ளீஸ், யூ வெல்கம். கம் ஆன், கம் ஆன். கம் ஆன். நல்ல போட்டோஸ் எடுக்கலாம். எஸ் எஸ்.
நல்லா இருப்பா அஸ்வின், சந்தோஷமாயிரு. காய்ஸ், அக்காவோட தடங்கள் முடிஞ்ச உடனே இந்த தடங்களோட செர்மனியை நாம ஆரம்பிச்சிருவோம். அட கடவுளே கிருஷ்ணா, தடங்கள்னு சொல்லக்கூடாதுப்பா, இத நிச்சயதார்த்த செரிமனின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நீ வர வர கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. கேக்கி தம்பி, இங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இங்க வாங்க வாங்க. லெட்ஸ் கோ. ஆ ஆ. ஸ்ருதி, நீ என்னோட ரைட்ல தானே இருக்கணும். கம். ஸ்ருதி ரைட்ல இருக்கணும், நான் லெஃப்ட்ல இருக்கணும். சரிதானே? ஆ சரியாதான் சொல்லுச்சுண்ணா. இப்ப அக்கா உனக்கு பொட்டு வைக்க போறாங்க. ஆனா சின்ன, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அத்தை எனக்கு பொட்டு வச்சு விடுவாங்க. எங்க இந்த மாதிரி சடங்கெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. இந்த தடவை எல்லாமே நம்ம சம்பிரதாயம் எப்படி நடக்கணும்னு சொன்னேன்ல. இந்தங்க அத்தை. அத்தை, நீங்க எதையோ மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சாமி கயிறு என் கையில கட்டணும்னு நினைச்சீங்களா? அது கூட ரைட் ஹேண்ட்ல தானே கட்டணும், கரெக்டா? சாமி கயிறு நீங்க கட்டிக்க போறீங்களா? எல்லாத்தையும் செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன இருக்கு? நீ எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. என் கையை கொஞ்சம் கிள்ளுங்களேன். இப்ப கூட நம்ப முடியலங்க. இப்படி எல்லாம் பேசுறது நீங்க தானா?
சொல்ல போனா இந்த சடங்கை நம்ம இதுக்கு முன்னாடி கூட பண்ணிருக்கோம். மோதிரம் போடுற சடங்கை எப்ப பண்ணோம்? எப்ப? ஞாபகம் இருக்கா? உன் விரல நான் கட்டு போட்டு விட்டுருந்தேன். அப்படி பார்த்தா டெக்னிக்கலா நீ எனக்கு எப்பவோ சொந்தமாயிட்ட. எப்பல இருந்தோ? Hey, smile. You there? Come on, let's do this. Yeah, step it up. 1, 2, 3. Step, step, step it up. இளமை அழைக்குது, step it up. இதயம் பறக்குது, step it up. Step it up. Step, step, step it up. உன்னுள் மின்ன wake it up. உச்சம் வரைக்கும் keep it up. Step it up. உற்றுப்பார் உலகில் எல்லாம் அழகின் நாட்டியம். Step it up. இதயம் பறக்குது, step it up. Step it up. அஸ்வின், என்ன பண்றீங்க நீங்க? Just come. எல்லாரும் கீழே இருக்காங்க. இல்ல அஸ்வின், அது அக்கா திடீர்னு வந்துட்டாங்கன்னா வரட்டுமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சம்பிரதாயங்கள் சடங்குகளோட நடந்தது. ஆ ஆ. அப்பா அம்மா இல்லாம வந்திருக்கா, ஆனா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு. அதுவும் இல்லாம அவளோட பெத்தவங்களும் உயிரோட இல்ல. அப்புறம் மத்தவங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன? பெரிய பாட்டி, பிரியாவுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமா, அதனால அவங்க வராம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைச்சேன். அதான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன் பாட்டி. நீங்க இங்க நிக்கிறீங்க, வாங்க. கமான் அத்தை, டான்ஸ் ஆடலாம், வாங்க. அட வாங்க அத்தை. நீங்க என்ன பண்றீங்க? உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு? ஏன்னா பாட்டி தான் நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனாலதான் பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா? இப்ப நான் உன்னை நல்லா பார்க்க போறேன். அது இல்ல அஸ்வின், அக்கா திடீர்னு வந்துட்டாங்கன்னா சரி, வரட்டும். பாட்டிமா வந்துட்டாங்கன்னா அவங்களும் வரட்டும்.
அது அத்தை. வரட்டுமே. ஒருவேளை யாராவது கால் பண்ணிட்டாங்கன்னா? கால் பண்ணட்டும். வாட்? அமன் கால் பண்ணுவாரா? இல்ல, ஒருவேளை யாராவது முக்கியமா கால் பண்ணி உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணாங்கன்னா? ஸ்ருதி, நீ ஒரு புக்கே எழுதிரு, சரியா? ரொமான்டிக் மொமெண்ட்ஸை கெடுக்கிறது எப்படின்னு புக் எழுது. புக் பை மிஸ்ஸஸ் ஸ்ருதி. அஸ்வின்னு கூட சொல்லலாம்.